Hi friends, welcome to Vaalai Kitchen. இன்றைக்கி நம்ம வாழை கிச்சனில் கடக்நாத் கோழி, அதாவது பார்த்திங்கன்னா கருப்பு கோழி. இது வந்து நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வறுவல் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். இந்த கருப்பு கோழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ரொம்பவே வந்துட்டு நல்லது, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது போகாமல் ஆஸ்துமா நோயும் இது நல்லாவே வந்து க்யூர் பண்ணும். இது ரொம்பவே வந்து அரிதாக தான் ரொம்ப வந்து கிடைக்கும். இதோட முட்டை விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப, ஒரு முட்டை வந்து 25 rupees அந்த மாதிரி இருக்கும். இந்த கோழி வந்து நாங்கள் இப்போ பண்ணையில் போய் வாங்கிட்டு இப்போ நான் இதை கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போடுறேன், அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை. தண்ணி கொஞ்சமாக வச்சு வேக வச்சு ஒரு 6 விசில் வச்சு மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் வந்து கோழி வறுவல், கடக்நாத் கோழி வறுவல் வந்து பண்ண போகிறோம். நான் அதுக்காக வந்து ஒரு 8 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பெரிய துண்டு பட்டையை வந்து உடைச்சி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் எங்களோட காரத்துக்கு நான் 1.25 கிலோ கறி இருந்தது. உங்களுக்கு எந்த அளவு கறி வாங்குறீங்களோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மிளகாய் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. வாங்க இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம மல்லி வந்து போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட் மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவும் போட்டு கூடவே வந்து வறுத்துடலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கிறேங்க. இப்போ நான் வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே நம்ம ட்ரையாக தான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். எனக்கு தேவையான அளவு வந்து போட்டு கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம காரம் வந்து பார்த்துட்டு தேவையான அளவு போட்டு மிக்ஸி இருந்தால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மறுபடியும் வறுவல் வந்து பண்ணுறப்போ, கோழி வறுவல் பண்ணுறப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ட்ரையாக தான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம இப்போ வந்து வறுவல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் வந்து நான் வந்து விசில் வச்சு, குக்கர் விசில் வந்து அடங்கிட்டுருக்கு. நான் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்காக வந்து ஒரு பெரிய சைஸ் கடாய் வந்து வச்சுட்டு, கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கோழி வந்து ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும். அதுக்கு சோம்பு வந்து போட்டுக்கலாம். சோம்பு வந்து வெடிக்கட்டும். 2 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை வந்து போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கூடவே வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்ச கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டையும் போட்டு நான் வந்து கிளறி விட்டுக்கிறேன். பூண்டு போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து போயாச்சு. இப்போ நான் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே அந்த தக்காளியும் போட்டு நான் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் கல்லுப்பு தான் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கல்லுப்பு வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வந்து சால்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த கருப்பு கோழி பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளஷ், அதோட கறியாகட்டும், அதோட எலும்பு, போன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர்லேருந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்து இருக்கட்டும். அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதை கொஞ்சம் நம்ம வந்து வறுவலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து வதங்கியாச்சு. நம்ம கோழி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோழி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியோட இதெல்லாம் வந்து நல்ல சாரெல்லாம் நம்ம சிக்கனில் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ மூடி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா வந்து
கோழி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இது கூடயே நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்தளவு மசாலா வந்து அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம வந்து காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மசாலா போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். மசாலா போட்டு நான் வந்து நல்லா வந்து கிளறியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணீரே இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் மசாலா சிக்கன் கூட செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இடையில நீங்கள் எடுத்து லைட்டாக வந்து கிளறி மட்டும் விட்டுக்கிறோங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து இடையில லைட்டாக வந்து கிளறி மட்டும் விட்டுக்கிறோங்க. எடுத்து மூடி எடுத்துட்டு கிளறி விட்டுக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான கருப்பு கோழி கடக்நாத் கோழி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வாட்டரியாகவே வந்துட்டு எடுக்கிறேன். ஏன்னா இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு நாங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருந்தீங்கன்னாவே நல்லா ட்ரை ஆகிடும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை வந்து மேலே வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ரொம்பவும் சுவையான கருப்பு கோழி கடக்நாத் கோழி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் பீஸாவும் வந்து கட் பண்ணி செஞ்சீங்கன்னா இனிமேல் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இனிய மனம் இனிய சுவை உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.